பிராண்டி செய்திகள். சீமானுக்கே இந்த நிலைமையா? தமிழகம் முழுவதும் டெபாசிட் காலி. அங்கீகாரத்தை இழக்கிறதா நாம் தமிழர்? விசில் சத்தத்தில் காணாமல் போன மைக் சின்னம். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை. நேத்து வந்த ரிசல்ட்ல ஒரு பக்கம் விஜய் அண்ணாவோட எழுச்சினா, இன்னொரு பக்கம் சீமான் அண்ணாவோட வீச்சிதான் இப்போ சோஷியல் மீடியாவுல ஹாட் டாபிக் பாஸ். 8% வாக்குகள்ல இருந்து 4%க்கும் கீழே நாதக சரிஞ்சது தம்பிகள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி நாதக சரிவு அப்டேட்கள். நாம் தமிழர் கட்சியின் வீழ்ச்சி. 7 முக்கிய காரணங்கள். காரைக்குடியில் சீமான் அவுட். காரைக்குடி தொகுதியில ஜெயிப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட சீமான் அண்ணா டெபாசிட் கூட வாங்க முடியாம 30,000 வாக்குகள் மட்டும் பெற்று 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு பாஸ். தமிழகம் முழுக்க டெபாசிட் காலி. சீமான் அண்ணா மட்டுமில்ல, தமிழகம் முழுக்க 234 தொகுதிகள்லையும் போட்டியிட்ட நாதக வேட்பாளர்கள் எல்லாருமே டெபாசிட் இழந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அங்கீகாரத்துக்கு ஆபத்து. 2024ல 8% வாக்குகளை வாங்கி மாநில கட்சி அந்தஸ்தை நெருங்கின நாதக இப்போ 4%க்கும் கீழே சுருங்குனதுனால அந்த அங்கீகாரத்தையே இழக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. வாக்கு வங்கி திருட்டு. நாதகவோட பலமே இளைஞர்கள்தான். ஆனா இப்போ அந்த இளைஞர் வாக்குகள் அப்படியே ஷிஃப்ட் ஆகி தவக பக்கம் போனதுதான் இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் பாஸ். 3வது இடம் பறிபோனது. 2021ல 6.6% வாங்கி 3வது இடத்துல இருந்த கெத்து இப்போ விஜய் சாரோட வரவால தவிடுபொடியாகிடுச்சு. தனி வழி, தனிமை வழி. கூட்டணி இல்லாம தனிச்சுதான் நிப்போன்னு சொன்ன சீமான் அண்ணாவோட அந்த வைராகியம் இந்த முறை தவகவோட அலையில தாக்கு பிடிக்க முடியாம போயிடுச்சு. தம்பிகளின் அதிர்ச்சி. காரைக்குடியில தவக வேட்பாளர் பிரபு 1,01,000 வாக்குகள் வாங்கி மாஸ் காட்டினப்போ சீமான் அண்ணாவோட பின்னடைவு நாதக தம்பிகளை நிலைக்குலைய வச்சிருக்கு பாஸ். நாதகவோட இந்த நிலைய பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உனக்கு முன்னாடி ஒருத்தன் வேகமா ஓடி வர்றான்னா நீ வேகத்தை கூட்டணும், இல்லனா அவனோட வேகம் உன்னை தூக்கி ஓரமா வீசிடும். இன்னைக்கு தவகவோட வேகம் நாதகவ பின்னுக்கு தள்ளிருச்சு பாஸ். சீமான் அண்ணா அடுத்து என்ன பண்ண போறாரு? தன் தம்பிகளை தக்க வச்சுக்க அவர் எடுக்க போற அந்த புது முடிவு என்ன? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் பரபரப்பான அரசியல் மாற்றங்கள் மற்றும் மே 4 தேர்தல் ரிசல்ட் பின்னணி குறித்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.